குட் மார்னிங். நாங்க இன்றைக்கு பார்க்க இருக்கிறது கிரேட் லெவல் ஃபர்ஸ்ட் டேர்ம் மேத்ஸ் பேப்பர் வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ் பேப்பர் நான் பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே நான் கிரேட் 6ல இருந்து 11 வரைக்கும் இந்த சேனல்ல போட்டுக்கொண்டு வாரேன். மேத்ஸ் மற்றும் சயின்ஸ் சம்பந்தமான விடயங்கள் அதில் போய் தேவையான விடயங்களை பெற்று எல்லா வினாக்களுக்கும் விடைகளை இத்தாளிலேயே எழுதுக. ரைட். முதலாவது கேள்வி, 8000 பணத்தை வைப்பிலிட்ட ஒருவருக்கு ஒரு வருட எளிய வட்டியாக ரூபாய் 1200 கிடைக்க பெற்றால் வருட வட்டி வீதம் யாது? ஆகவே பார்த்தோம்னு சொன்னால் என்ன, எவ்வளவு 8000 போட்டா அவருக்கு எவ்வளவு கிடைக்குது? 1200 ரூபாய் கிடைக்குது. 1200. ஆகவே 8000க்கு தான் 1200 ரூபாய்ன்னு சொன்னால், ஆகவே வருட வட்டி வீதம் எத்தனை பார்க்கணும் பிள்ளைகள்? 100க்கு பார்க்க வரும். சரிதானே? ஆகவே என்னது, இந்த 2 சைவரும் இந்த 2 சைவரும் வெட்டுப்படும், இந்த சைவரும் இந்த சைவரும் வெட்டுப்படும். வெட்டால சுருக்கினால் இதுல ஒரு முறை 12க்குள்ள 8 மிச்சம் 4 40ல 5 40 இருக்கும். ஆகவே அழகாக ஆன்சர் வந்துட்டு எத்தனை சதவீதம்? 15% இருக்கு. ரைட். ரைட். அடுத்தது பார்த்துக்கொள்வோம். மடக்கை வடிவில் எழுதுக. மடக்கை வடிவில் சொன்ன என்ன பிள்ளைகள்? log n. ஆகவே log log. அப்ப இதுல பார்த்தோம்னா இதன் சுற்றின் அடிதான் இதனையும் அடியாக இருக்கும். 10 என்னத்தின மடக்க 2 மடக்கை என்ன பிள்ளை? ஆகவே 2 மடக்கை எவ்வளவாக இருக்க போகுது? 0.3 சுட்டி தான் ஆன்சரா வந்து கொள்ளும். சரிதானே? 3 0 1 0. சரிதானே பிள்ளை? அப்ப திருப்பியும் சொல்லிக்கொள்றோம், இந்த சுட்டி தான் உங்களுக்கு என்னது மடக்கின ஆன்சரா வந்து கொள்ளும். அடுத்தது பார்ப்போம், கூட்டி எழுதுக. அப்ப நாங்க பார்த்துக்கொள்ள போறோம். அப்ப இதுல நாங்க நேரடியா கூட்டையிலுமா தொகுதியன் இல்லை, நேன் தொகுதியன் சமன் இல்லை. அப்ப சமப்படுத்துறதுக்கு இது 2x இருக்குமாண்டா, இதையும் 2x மாத்தவன் 2ஆல பெருக்க வேணும். அப்ப கீழே 2ஆல பெருக்கினால் நீங்க கேள்விய என்னது இல்ல செய்யறது இல்ல, அடுத்த ஸ்டெப்ல செய்ய வேணாம். அப்ப கீழே பெருக்கினால் மேலே என்ன செய்வீங்க? அதே 2ஆல மேலையும் பெருக்கி கொள்வீங்க. கீழே என்ன செய்றீங்களோ அதை அங்கே செய்து கொள்ள வேணும். ஆகவே அப்ப உங்களுக்கு என்ன வரப்போகுது பிள்ளைகள்? என்னது, இதுல 2 வரும், இதுல 3 வரும், 2 3 5. இப்ப நிறைய கூட்டிக் கொள்ளலாம். ஓகே. ஆகவே 5ன் கீழ் ஓகே கீழே எவ்வளவு? 2x ஆக இருக்கு. சரிதானே? 2x ஆக இருக்கு. அடுத்ததை பார்த்துக்கொள்ளுவோம். தரப்பட்ட முக்கோணிகள் ஏபிசி பிக்கு வார கோணம் கோணம் பக்கம் என்னும் நிபந்தனையில் ஒருங்கிசைக்கின்ற எக்ஸின் பெர்மன் யாதென்று கேட்டு. அப்ப இது 2 முக்கோணம் ஒருங்கிசை வேணும்னு சொன்னால் இந்த பக்கம் தந்திருக்குது, இந்த கோணம் 30 தந்திருக்குது. ஆகவே இந்த 70 பாகை என்றது எங்க வரப்போகுதுன்னு பார்த்தோம்னு சொன்னால் இந்த பக்கம் சமந்தானே, அதுக்கு எதிராகத்தான் 70 பாகாடு இருக்கு. ஆகவே இதுக்கு எதிராகத்தான் என்னது இந்த 70 பாகை இருக்கும். முக்கோணாக குணங்களோட கூட்டுத்தொகை எவ்வளவு? 180. ஆகவே அப்ப இதுல இருந்து 70 30 எவ்வளவு? 100. ஆகவே 180ல 100 கழிச்சால் எக்ஸ் வந்து எவ்வளவு இருக்க போகுது பிள்ளைகள்? எக்ஸ் வந்து எங்களுக்கு எவ்வளவு? 80 பாகையாக இருக்கு. சரிதானே? ரைட். 80 பாகை. அளவுடைய தாங்கி ஒன்று 20 நிமிடங்களில் முற்றாக நிரப்பப்படுகிறது. ஆகவே நீர் பாயும் வீதத்தை நிமிடத்தில்
லிட்டர் எழுதுக. ஆகவே அப்ப 20 நிமிடத்துக்கு தான் பார்க்க வேணும். ஒரு நிமிடம் 1000 அப்ப என்ன செய்யணும்? 20 அளவு வகுத்துக் கொள்ள வேணும். 2 அளவு. ஆகவே 50 per நிமிடம் என்ன? ரைட். அதாவது ஒரு நிமிடம் இந்த பாயும் வீதத்தை நிமிடத்துக்கு லிட்டர் அலகு வழியாக கவனிச்சுக் கொள்ளும். ரைட். அடுத்து பார்க்கும் பொழுது இதுல இலகுவலன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இலக்கத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா 2க்கும் போமாசி உங்களுக்கு தெரியும். 8 தான் பெரிய இலகுவளவு வர்க்கம் இருக்குது. செய்து கொள்ள என்னது 2a வர்க்கம் என்ன செய்ய வேணும்? வகுத்து காட்ட வேணும். சரிதானே? வகுத்து காட்டி அதுல இலக்கணம் கண்டுகொள்ளுங்க. ரைட். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா குளிரூட்டி ஒன்றின் உற்பத்தி விலை ரூபாய் 50,000 ஆக உள்ள போது அதற்கு 15% வெட் வரி சேர்க்கப்படுகிறது. அறவட்டப்பட்ட வரியை உள்ளவனு கேட்டிருக்குது. ஆகவே 15% சொன்னா என்ன அர்த்தம் பிள்ளைகள்? 100க்குத்தான் என்னது 15. ஓகே. அப்ப 100க்குத்தான் 50,000. ஆகவே 50,000. ரைட். ஆகவே இந்த 2 சைவரையும் ஆகவே இப்ப என்ன செய்ய போறோம்? பெருக்கினால் 5 25 என்னது எவ்வளவு? 7. சரியா? அது இதுல ஒரு சைவர் மிச்சமா இருக்கு. ரைட். அடுத்து பார்த்தோம்னா பின்வரும் பெருமானங்களில் வர்க்கமூலம் 50 ஆனது என்ன பெருமானம் கேட்டிருக்கு. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் வர்க்கமூலம் 50ன்றது எதுக்கும் இடையில இருந்திருக்குது 9க்கும் 7 49. எண்ணெட்டு 64 என்ன ஆனப்படும். சரிதானே? ரைட். இப்ப அப்ப நாங்க பார்த்தோம்னு சொன்னால் இது 7க்கும் அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ரைட். 40 கிட்டையா 64 கிட்டையா 49 கிட்டே என்ன? அப்ப 49 கிட்டேன்னு சொல்லும் பொழுது எங்களுக்கு என்னது 7.5க்கும் 7.5க்கும் முன்னா 9 கிட்ட இருக்கிறதால அவங்களுக்கு என்ன வரப்போகுது 7.3 அல்லது 7.1 வரப்போகுது. சரிதானே? ஆகவே அப்ப 7.3 நீங்க என்ன செய்ய போறீங்க? 7.3 பெருக்கி பார்க்க போறீங்க. பெருக்கி பார்த்தா எவ்வளவு வரும் உங்களுக்கு? 53.29. எவ்வளவு? 53.29 வந்து கொள்ளும். சரிதானே? அதே மாதிரி நாங்க என்ன செய்ய போறோம்? 7.1 சரிதானே? 7.1 பெருக்கி பார்ப்பீங்க. எவ்வளவு வரப்போகுது? 50.41. அப்ப இதுல இவர் தான் இருக்க போறார். ஆகவே இதுதான் சார் இருக்கு உங்களுக்கு. இதுதான். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் உருளை ஒன்றின் வட்டமுகத்தின் சுற்றளவு. இதன் சுற்றளவு எவ்வளவு? 22 சென்டிமீட்டர் ஆகும். அதன் உயரம் 10 சென்டிமீட்டர். ஆகவே வளை மேற்பரப்பு 2πr. ஓகே. ஆகவே அழகாக எங்களுக்கு தெரியும். ஆகவே எங்களுக்கு என்ன வரப்போகுது? 2πrக்கு பதிலாக எவ்வளவு போடுவீங்க? எங்களுக்கு 22 தர என்னது h எவ்வளவு? 10. அப்ப திருப்பியும் சொல்லிக் கொள்றேன். அதாவது வளை மேற்பரப்பு சமன்பாடு 2πrh. அதுல ஆனா என்னது 2πrன்றது இந்த வட்டத்தின் என்னது உருளைன்ற மேல் வட்டத்தின் சுற்றளவு. ஆகவே அந்த பெருமானம் தந்திருக்கிறான். அதை உயரத்தால பெருக்கி விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு எவ்வளவு வரப்போகுது? 22ஓட அந்த சைவரை சேர்த்து விட்டா சரியா? ஆகவே அழகு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்னது சென்டிமீட்டராக இருக்கும். ரைட். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் இது தந்திருக்குது. ஆகவே நம்பர் ஆஃப் ஏ ஒன்றிப்பு பியினை காண்க. அப்ப இதுல சமன்பாடு தெரியும். நம்பர் ஆஃப் ஏ ஒன்றிப்பு பி எப்படி வரப்போகுது? நம்பர் ஆஃப் ஏயையும்
நம்பர் ஆஃப் பியையும் கூட்டி அதுல இருந்து இடைவெட்ட கழிக்க போறீங்க. ஆகவே 15ஐயும் 8ஐயும் கூட்டி, ரைட், 8ஐயும் கூட்டி என்ன செய்ய போறீங்க? கழிக்க போறீங்க. எத்தனைய? 12 கழிக்க போறீங்க. சரிதானே? ஆகவே 15ஐயும் 8ஐயும் கூட்டி 12 கழிக்க போறீங்க. கழிச்சளவு எவ்வளவு பிள்ளைகள் வரும்? 11 இருக்கும். ஆகவே பிள்ளைகள் சமன்பாடு சமன் போட்டு அழகா செய்து கொள்ளுங்க. சரிதானே? ரைட். திருப்பியும் சொல்லிக்கொள்றேன். நம்பர் ஆஃப் A on triple B சமன் நம்பர் ஆஃப் A பிளஸ் நம்பர் ஆஃப் B மைனஸ் நம்பர் ஆஃப் A இடவட்டு B. சரிதானே? ரைட். அடுத்தது பார்ப்போம். காரணி காண்க. காரணி காண்களை பார்த்தோம்னு சொன்னால், அதாவது இந்த 2 இலக்கத்தையும் பெருக்கி 20x வர்க்கம். இது வேற ஒண்ணுன்னு சொன்னால் 2 இலக்கத்தை பெருக்கினால் எங்களுக்கு 20x வேற வேணும், x வர்க்கம். அதே மாதிரி அந்த 2 இலக்கத்தை கூட்டினாலும் கழிச்சாலும் எங்களுக்கு 9x வேற வேணும். ஆகவே அந்த 2 இலக்கம் என்னவாக இருக்க போகுது? எங்களுக்கு 1 5 4 5 4 9. அப்ப 5x-ஐயும் 4x-ஐயும் பெருக்கினால் 20x வர்க்கம் என்று வரும். சரிதானே? ஆகவே அப்ப உங்களுக்கு இது இலகுவான கூட்டுகள் தன்றதுக்காகவே எங்களுக்கு கஷ்டம் இல்லை இதுல. ஆகவே இதில் அடையாளம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே எக்ஸ் வர்க்கம் பிளஸ் என்னது 5x பிளஸ் 4x பிளஸ் 20. சரிதானே பிள்ளைகள்? ஆகவே அப்ப இப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னால் என்னது? இவர் 2 பேர்லயும் மேற பொது எடுக்கலாம், இவர் 2 பேர்லயும் மேற பொது எடுக்கலாம் பார்த்துக் கொள்வோம். சரிதானே? ஆகவே முதல் 2லயும் மேற பொது எடுக்க முடியும். நாங்கள் எக்ஸ பொது எடுக்கலாம் என்ன? ஆகவே எக்ஸ பொது எடுத்தோம்னு சொன்னால் பிராக்கெட்டுக்கு என்ன வரும்? எக்ஸ் பிளஸ் 5 என்ன? எக்ஸ் பிளஸ் y 1 வரும். ரைட். அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இது 2லயும் மேற பொது எடுப்போம். நாங்கள் 5 இல்ல 4 பொது எடுப்போம் என்ன? ஆகவே என்ன 4 பிளஸ் 4 பொது எடுத்தோம்னு சொன்னால் பிராக்கெட்டுக்கு என்ன வரப்போகுது பிள்ளைகள்? எக்ஸ் பிளஸ் 5 ஆக இருக்கு. சரிதானே? ஆகவே இப்ப என்ன இதான பார்ப்போம். இதுவும் சேரப்போகுது. ஆகவே எக்ஸ் பிளஸ் 5 பொது எடுத்தோம்னு சொன்னால் எக்ஸ் பிளஸ் 4 அடுத்த காரணியா இருக்கும். சரிதானே? ஆகவே எக்ஸ் பிளஸ் 5 பொது எடுத்தோம்னு சொன்னால் எக்ஸ் பிளஸ் 5 பொது எடுத்தோம்னு சொன்னால் அது ஒரு காரணி. அடுத்தது என்னது? எக்ஸ் பிளஸ் 4 ஒரு காரணியாக இருக்கு. சரிதானே பிள்ளைகள்? ஆகவே இது உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். சரிதானே? ரைட். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் இதுல உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்படி செய்யும் பொழுது நீங்க என்ன செய்து கொள்ள வேணும்? சமன் போட்டு பழகி கொள்ளுங்க அழகாக. சரிதானே? ரைட். அடுத்தது தரப்பட்டுள்ள உருவில் எக்ஸ் பிளஸ் y 180 பாகையாகும் y-ன் பெருமன் யார்? அப்ப அதுக்கு முதல் தெரிஞ்சுக்கணும் இது ஒரு இணைகரம். அப்ப இணைகரத்தின் என்னது? எதிர்கோணங்கள் எப்படி இருக்கும்? சமனாக காணப்படும். 120 சொன்னால் எக்ஸ் வந்து எவ்வளவு? ஆகவே ஆன்சரை போட்டுக்கொள்வீங்கள். என்னது? எக்ஸ் வந்து எவ்வளவு? 120. அப்ப எக்ஸ் வந்து 120 இருக்குமாக இருந்தால் எக்ஸ் 120 20 இருக்குமாக இருந்தால் எங்களுக்கு y எவ்வளவு இருக்க போகுது என்றால் எக்ஸையும் y-ஐயும் கூட்டினா 180. என்னது? அவங்க தர வேண்டிய அவசியம் இல்லையே. இது ஒரு நேர்கோடு, உங்களுக்கு தெரியும். அடுத்துள்ள கோணங்களோட கூட்டுத்தொகை 180. ஆகவே அப்ப உங்களுக்கு y வந்து எவ்வளவு இருக்க போகுது பிள்ளைகள்? y அப்ப நாங்க பார்த்தோம்னு சொன்னால் 120 பிளஸ் y கூட்டினால் எங்களுக்கு எவ்வளவு இருக்கும் பிள்ளைகள்? 180. சரிதானே? ஆகவே எங்களுக்கு நான் நேரடி ஆன்சர் போட்டுக்கொள்றேன். உங்களுக்கு சுருக்கமா தெரியும் தானே? கிரேட் 11 பிள்ளைகள். ஆகவே 180 இருந்து 120 போனா எவ்வளவு இருக்கு? 60 பாகையாக இருக்கும். கட்டாயம் நீங்க என்ன செய்து கொள்ள வேண்டும்? பாகை கட்டாயம் போட்டுக்கொள்ளும். சரிதானே? அடுத்தது தீர்க்க. இது தீர்க்கன்னு சொல்லும் பொழுது நாங்கள் பார்த்துக் கொள்வோம். என்னது? 3 x. அப்ப x தான் காண வேணும். ஆகவே
முதலாவது பார்ப்போம். 3 கீழ் x சமன் ரைட். இது மைனஸ் ஒன்று இல்லாம சேஞ்ச் பிளஸ் ஒன்று செய்வோம். ஆகவே அங்காலையும் பிளஸ் ஒன்று கூட்ட வேணும். ஆகவே ரெண்டோட கூட்டின அளவு நேரடியா போட்டுக்கொள்றோம் 3. இப்ப நாங்க பார்த்துக்கொள்ளும். இப்ப எக்ஸ் வந்து கீழே இருக்குது. ஆகவே அப்ப நாங்க என்ன சொல்றோம், மேல வர வேணும். ஆகவே இப்ப நாங்க என்ன செய்ய போறோம், இதுக்கு கீழே எத்தனை இருக்குன்ற அர்த்தம், 1 இருக்குன்ற அர்த்தம். சரிதானே? அப்ப நாங்க என்ன செய்யலாம், அப்படியே தலைகளா மாத்திக்கொள்ள முடியும். இஞ்சால ஒரு பின்னம் இஞ்சால ஒரு பின்னம் வந்தா மட்டும்தான் இந்த செயற்பாடை செய்ய முடியும். ஆகவே என்னது, எக்ஸின் கீழ் 3 சமன் என்னது 1 கீழ் 3 என்ன. ஆகவே அப்ப நாங்க இங்க பார்க்க போறோம் 3 வந்து இப்ப என்ன செய்ய போதும், அங்க வந்து என்னது பெருக்கப்படும். அதாவது இங்க எல்லா சேஞ்சால 3ஆல பெருக்கப்படும். ஆகவே அங்காலே 3ஆல பெருக்கப்படும். ஆகவே இந்த 3 இல்லாம போகும். ஆகவே பிள்ளைகள் உங்களுக்கு எக்ஸ் வந்து எவ்வளவு இருக்க போது, எக்ஸ் சமன் 1 இருக்கும். அப்படி இல்லையா, இதுல நேரடியா நீங்க செய்யறதுக்கு என்னது, எக்ஸ் வந்து இங்க பெருக்கப்பட்ட 3x. அப்ப 3x சமன் 3 என்றால் என்னது, எக்ஸ் சமன் 1 இருக்கும். அப்படியும் செய்து கொள்ள முடியும். சரிதானே? ரைட். அடுத்தது பார்த்தோம் என்றால், தரப்பட்ட முக்கோணி ஏபிசியில் அதாவது ஏபிசி இந்த கோணமும் சமன். ஆகவே இந்த ஏபிக்கும் ஏசிக்கும் இடையிலான தொடர்பு. ஆகவே இந்த கோணங்கள் சமன் என்று சொன்னால் இந்த பக்கமும் சமனா இருக்கும். என்ன தேற்றம், சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன் என்று உங்களுக்கு தெரியும் என்ன. ஆகவே என்ன தொடர்பு, ஏபி சமன் ஏசியாக இருக்கு. சரிதானே? ரைட். அடுத்தது 15வது கேள்வி. 02,26 என புள்ளியால் செல்லும் நேர்கோட்டின் படித்திறன். அப்ப உங்களுக்கு படித்திறன்டா தெரியும், y ஆல்கூறின் வித்தியாசத்தின் கீழ் x ஆல்கூறின் வித்தியாசம். சரிதானே? ஆகவே முன்னுக்கு இருக்கிறது x. அப்ப நான் பார்ப்போம் x1, இது y1. ஆகவே இப்படி தரும் பொழுது ஃபர்ஸ்ட் இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது என்னது, x2 y2. சரிதானே? அப்ப நாங்க என்ன செய்ய போறோம், y ஆல்கூறின் வித்தியாசம். y ஆல்கூறின் வித்தியாசம் சொல்லும் பொழுது என்னது, அதாவது y கூடுதல இருந்து குறைஞ்சதை கழியுங்க, அண்டா இலகுவாக இருக்கு உங்களுக்கு. அப்ப என்ன இருக்க போகுது, y2 மைனஸ் y1. அப்ப 6 மைனஸ் 2 y ஆல்கூறின் வித்தியாசத்தின் கீழ் ரைட். அப்ப விளங்கியிருக்க x ஆல்கூறின் வித்தியாசம். அப்ப இதுல இருந்து இதை கழிச்சால், y2 இருந்து y1 கழிச்சால் x2 இருந்து தான் x1 கழிப்பீங்க. ஆகவே என்னது 2 மைனஸ் 0. சரிதானே? ஆகவே அப்ப உங்களுக்கு இந்த 6ல 2 போனா 4. ஆகவே 4 கீழ் 2ல 0 போனா 2. ஆகவே அப்ப உங்களுக்கு படித்திறன் இருக்க போது பிள்ளைகள் 2 இருக்கு. ரைட். அடுத்தது பார்த்துக் கொள்வோம். ஓவை மையமாக உள்ள வட்டத்தில் ஏ ஒரு புள்ளி. என்னது, ஏ ஒரு புள்ளியாகும். பிசி என்பது விட்டமாகும். எக்ஸின் பெறுமதி யார்? அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும், ஒரு வட்டத்துல மையத்தினூடாக இந்த கோடு போனால், ஆகவே ஒரு தேற்றம் இருக்கிறது, அரை வட்டத்துல அமைந்த கோணம் எவ்வளவு இருக்கும், செங்கோணமாக காணப்படும். ஓகே. அல்லது மற்ற திட்டத்தை பார்த்தோம்னு சொன்னால் மைய கோணம் பரிதி கோணத்தின் 2 மடங்கு. ஆகவே இது 180 இருந்தால் இது எப்படி இருக்கும், 90 இருக்கும். அப்ப நீங்க எப்படியும் எடுத்துக்கொள்ள முடியும். இப்போ நாங்க பார்ப்போம் முக்கோணி. முக்கோண அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை 180. ஆகவே என்னது 90 பிளஸ் 40 பிளஸ் எக்ஸ். ஓகே. சமன உளவு பிள்ளைகள் 180 இருக்கும். சரிதானே? ஆகவே 90 40 கூட்டினா எவ்வளவு, 130 பிளஸ் எக்ஸ் சமன் 180. ஆகவே நான் நேரடியா போட்டுக்கொள்றேன். அப்ப இது 130 இல்லாச்சியை கழிக்க வேணும். அப்ப சமணக்கங்களையும் 130 கழிக்க வேணும். ஆகவே அந்த ஸ்டெப்பை நீங்க செய்து கொள்ளுங்க பிள்ளைகள். நான் நேரடியா போட்டுக்கொள்றேன் உங்களுக்கு. ஆகவே எக்ஸ் சமன் 180 இருந்து 130 கழிச்சால் உங்களுக்கு எவ்வளவு வரும், 50
இருக்கும். ஆகவே 50 மட்டும் போடக்கூடாது பிள்ளைகள். ஆகவே கட்டாயம் பாகை போட்டுக்கொள்ளும். சரிதானே? அடுத்தது பார்த்தோம் என்றால் தரப்பட்ட அரியத்தின் முக்கோண குறுக்குவெட்டு பரப்பளவு 24 சென்டிமீட்டர் வர்க்கம் என. அப்ப முக்கோண அரியத்தின் பரப்பளவு என்னது? கனவளவுக்கு என்ன சமன்பாடு? அதாவது இந்த குறுக்குவெட்டு பரப்பு தர இந்த நீளம் என்ன? ஆகவே 24 நீங்க என்ன செய்யுங்க 10 பெருக்கினால் நான் நேரடி ஆன்சர் போட்டுக்கொள்றேன். ஆகவே எவ்வளவு இருக்க போகுது? நீங்க சமன்பாடு போட்டு ஆன்சர் போட்டு கொள்ளுங்க பிள்ளைகள், போட்டு பெருக்கிற மாதிரி. ஆகவே குறுக்குவெட்டு பரப்பு தர அந்த நீளம் எவ்வளவு? 10. ஆகவே அப்ப உங்களுக்கு எவ்வளவு வரப்போகுது? 240 சென்டிமீட்டர். அலகு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சென்டிமீட்டர் கனமாக இருக்கு. சரிதானே? ரைட். அடுத்தது பார்ப்போம். உருவில் தரப்பட்டுள்ள தரவுகளுக்கு ஏற்ப பெறுமதி காண்க. எக்ஸ் என்ற பெறுமதி. அப்ப எக்ஸ் என்ற பெறுமதின்னு சொல்லும் பொழுது 70 50 எவ்வளவு? 120. அப்ப 120 இருக்கும் பொழுது எங்களுக்கு இது 180. ஆகவே எக்ஸ் வந்து எவ்வளவு இருக்க போகுது பிள்ளைகள்? எங்களுக்கு 60 இருக்கு. சரியா? ரைட். திருப்பி அடுத்தது பார்த்துக்கொள்வோம். அப்ப இது 50 சொன்னால் இது எவ்வளவு உங்களுக்கு? 130. என்ன காரணம்? ஓகே, ஒரு நேர்கோட்டுல அடுத்துள்ள கோணங்களோட கூட்டுத்தொகை 180. சரிதானே பிள்ளைகள்? ஆகவே இப்படியான இதுகள் படத்திலேயே குறியுங்கோ, குறிச்சு காட்டுங்கோ. சரிதானே? அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா அடுத்த தேற்றம் இந்த முக்கோணில சரிதானே ஒரு பக்கத்தை நீட்ட வரும் புறக்கோணமானது அதன் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். அப்ப 30 130 கூட்டினங்களுக்கு எதுக்கு சமன்? வைக்கு சமன். ஆகவே எங்களுக்கு எவ்வளவு இருக்க போகுது? 160 பாகையாக இருக்கு. சரிதானே? அடுத்தது பார்த்துக்கொள்வோம். சமநிலையை தீர்த்து அதன் மெய்யின் தீர்வுகளை எண்கோட்டில் குறித்து காட்டுக. ஆகவே அப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னால் இதுல நான் நேரடியாக செய்து கொள்றேன். ஆகவே 2 என்னது -3 அங்கே போனா பிளஸ் மாறும். ஆகவே 8. அப்ப 2x வந்து 8ன்னு சொன்னால் எங்களுக்கு எக்ஸ் வந்து எவ்வளவு இருக்க போகுது? எவ்வளவு? 4 இருக்கு. சரியா? நேரடியா போட்டுக்கொள்றேன். -3 அங்க போனா பிளஸ் மாறும். ஆகவே 8 8 2ஆல பிரிச்சா 4. ரைட். ஆகவே தீர்வுகளை எண்கோட்டில் குறித்து காட்டு. அப்ப 4 விட சிறிய பெருமானம். ஆகவே அதன் மெய்யெண் தீர்வுகளை எண்கோட்டில் குறித்து காட்டுக. ஆகவே 4 விட எப்படி இருக்க போகுது? எக்ஸ் வந்து 4 விட பெரிதாக இருக்க போகுது. ஆகவே சரி, இப்ப அடுத்தது பார்த்துக்கலாம். 4 வருமா? 4 வராது. எனக்கு கீழே சமன் போட்டாதான் 4 வரும். ஆகவே இதுல 4 வராது. அவுட் நிறந்துட்டா கூடாது. அடுத்தது கட்டடம் ஒன்றின் 2ஆம் மாடியுள்ள சச்சினுக்கு மோட்டார் 45 பாகை இறக்கு கோணத்துல காண்றான். ஆகவே தரவுகளை குறித்து காட்டுக. ஆகவே அப்ப இதுல என்ன செய்யணும்? அப்ப சச்சின் இதுல இருந்து பாக்குறார். ஆகவே இதுல ஃபர்ஸ்ட் கிடைக்கோடு கீறிக்கொள்ள வேணும். ஓகே, ஆகவே இந்த கோணம் தான் எவ்வளவு இருக்க போது? எங்களுக்கு 35 பாகையாக இருக்கும். சரியா? ரைட். அடுத்தது பார்த்தோம்னா பின்வரும் பின்னகமான தரவுகளின் கீழ் கோடிடுக. பின்னகமான தரவுன்னு சொல்லும் பொழுது அதுல வந்து எப்படி இருக்க வேணும்? அதாவது முழுவண்ல காணப்பட வேணும். தசத்துல வர இயலாது. மற்ற என்னது? பின்னகமானது மற்ற தொடரானது. அதென்றால் தசத்துல வர இயலும். பின்னகமானதுன்னா தசத்துல வர இயலாது. அதாவது முழு எண்ணிக்கை. ஆகவே சூழல் வெப்பநிலை எங்களுக்கு தசத்துல வர இயலும். என்ன? அதே மாதிரி வீட்டுக்கு செல்லும் நேரம் டைம் வர இயலும். அதாவது பின்னத்திலேயோ தசத்துல. ஆசிரியர்கள் எண்ணிக்கை வர இயலுமா? இல்ல, அது முழுவண்லாம் வரும். ஆகவே பின்னகமான தரவு இது வரும். மற்றத்தில் நிறை. அப்ப நிறைன்னு சொல்லும் பொழுது எங்களுக்கு தசத்துல வரலாம். என்ன? ஆகவே அதுவும் வராது. அதெல்லாம் தொடரான தரவுகள். அடுத்த பார்த்தோம் என்றால் ஓவை மையமாவுடைய வட்டத்தின் நான் ஏபி ஆர். அப்ப இது 6 இருக்கும் பொழுது எங்களுக்கு இது ஓஎக்ஸ் வந்து 4. சரிதானே? அப்ப இது 4 இருக்கும் பொழுது அப்ப எங்களுக்கு ஒரு தேற்றம் தெரியும்.
அதாவது என்னது, வட்டத்தின் மையத்திலிருந்து நாணுக்கு வரையப்பட்ட ஒரு செங்குத்து நாணை இருசம கூறிடும். ஆகவே மொத்தம் 6. ஆகவே இவர் 3, இவர் 3. சரியா? இப்ப என்ன கேட்டிருக்கு? வட்டத்தின் ஆரை. அப்ப வட்டத்தின் ஆரைன்னு சொல்லும் பொழுது எங்களுக்கு என்னது, இப்ப அழகான செங்கோண முக்கோணி வந்துட்டது. ஆகவே பைதகரசின் தேற்றத்தை யூஸ் பண்ணி கொள்ள முடியும். சரிதானே? ஆகவே பைதகரசின் தேற்றத்தை யூஸ் பண்ணி கொண்டால் என்னது, ஓபி வர்க்கம் ஓபி வர்க்கம் சமன் எவ்வளவு? 4 வர்க்கம் சக 3 வர்க்கம். என்ன? அப்ப நான் நேரடியா போட்டுக் கொள்றேன். எவ்வளவு? 16 சக 9. என்ன? ஆகவே அப்ப நேரடி திருப்பியும் போட்டுக்கொள்றேன். ஆகவே இப்ப திருப்பி பார்த்தோம்னு சொன்னால் அப்ப ஓபி வர்க்கம். அப்ப ஓபி வர்க்கம் வந்து எங்களுக்கு எவ்வளவு? 25. ஓபி வர்க்கம் உங்களுக்கு எவ்வளவு வரப்போகுது? ஓபி வர்க்கம் உங்களுக்கு எவ்வளவு இருக்க போகுது? 25. ஆகவே ஓபி வர்க்கம் தான் 25ன்னு சொன்னால் எங்களுக்கு ஓபி வந்து எவ்வளவு இருக்க போகுது? 5 இருக்கு. அப்ப எங்களுக்கு தெரியுமா ஓபி தான் ஆரேன்னு எங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆகவே அப்ப நாங்க என்ன செய்ய வேணும்? அது கண்ட பிறகு அடுத்த ஸ்டெப் எழுதிக்கொள்ள வேணும். ஆகவே வட்டத்தின் ஆரை 5 சென்டிமீட்டர் என்று எழுதி காட்ட வேணும். கட்டி சரிதானே? ஆரை எவ்வளவு? 5 சென்டிமீட்டர் என்று எழுதி காட்டவும். சரிதானே? ரைட். அடுத்தது பார்ப்போம். ஏபி என்ற கட்டடங்களிலிருந்து சம தூரத்திலும் ஏபியில் இருந்து 5 மீட்டர் மின்கம். அப்ப ரைட் பார்ப்போம். அப்ப ஏ கமா பி என்பது சம தூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்கு. ஏ கமா பி என்னது, செங்குத்து இரு சம கூறாக்கி அவன் தந்திருக்கிறான். சரிதானே? அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் ஏபியில் இருந்து, அதாவது ஏபி என்ற கோட்டுக்கு சம தூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்கு எப்படி இருக்கும்? இதுக்கு சமாந்தர கோடாக அமையும். ஓகே. அப்ப இதுல இருந்து சம தூரத்திலும் இதுல இருந்து 5 இதுலயும் அமைகிற புள்ளி எந்த புள்ளியா இருக்கும்? இந்த புள்ளி தீயாக இருக்கும். சரிதானே? ரைட். அடுத்தது பார்ப்போம். தரப்பட்ட நிகழ்ச்சிகளில் எளியல் நிகழ்ச்சியாயின் ஐ எனவும் கூட்டு நிகழ்ச்சியாயின் ஐஎக்ஸ் எனவும் போட சொல்லி இருக்குது. ஆகவே எங்களுக்கு பார்த்தோம்னு சொன்னால் இதுல பார்த்தோம், அதாவது கோடாத அப்ப எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் எளிய நிகழ்ச்சியாக இருக்கும்னு சொன்னால், அதாவது ஒரே ஒரு பேர் மட்டும் ஒரு நேரத்துல ஒரு பேர் மட்டும் கிடைக்கிறது. ஓகே. ஒன்றுக்கு மேற்பட்ட பேர் ஒரு நேரத்துல கிடைக்குமா என்றால் அது கூட்டு நிகழ்ச்சியாக காணப்படும். ஆகவே கோடாத தாய்கள் 5 பேர். அப்ப 5ன்றது 1. ஆகவே எளிய நிகழ்ச்சி. ஆகவே என்ன போடுவீங்க? இதை போட்டுக்கொள்வீங்க. அடுத்து உருட்டப்படும் ஒற்றையன் பொருள். அப்ப ஒற்றையன் பொருள் எங்களுக்கு என்னது? ஒற்றையன் 1, 3, 5 வருவேன். ஆகவே அப்ப அது என்ன நிகழ்ச்சி? எங்களுக்கு 9 போட்டுக்கொள்வீங்க. ஆகவே வகையாக போட்டுக்கொள்வீங்க. ஆகவே அது கூட்டு நிகழ்ச்சி. அடுத்தது ஒரு நீல நிற மாம்பழம் ஒரு சிவப்பு நிற மாம்பழம் உள்ள பை ஒன்றிலிருந்து சிவப்பு நிற மாம்பழம். அப்ப ஒன்றுதான் கிடைக்க போகுது. ஆகவே ஒரே ஒரு பேரு. ஆகவே அது எளிய நிகழ்ச்சியாக காணப்படும். அடுத்தது ஓவை மையமாகுடைய வட்டத்தில் ஏபி பிசி என 4 புள்ளிகளாகும். இதுல ஏபிபி 30 பாகை. அப்ப இதுல முதல்ல தந்த தரவு தந்திருக்கிறாங்க 30 பாகை. பருமனை காண்க. சரிதானே? அப்ப நாங்க இதுல பார்த்துக் கொள்வோம். அதாவது இந்த வில்லால பரிதில எதிரமைக்கிற கோணம் தந்திருக்கு 30. சரிதானே? ஆகவே அதே வில்லால எங்களுக்கு இந்த மையத்தில் எதிரமைக்கிற கோணம் ஏஓபி. அப்ப இது எவ்வளவா இருக்க போகுது பிள்ளைகள்? ஏஓபி 60 பாகையாக இருக்கு. சரிதானே? அடுத்தது அடுத்தது ஏசிபி. அப்ப ஏசிபி கேட்டிருக்குது. அப்ப இது 60 பாகைன்னு சொன்னால் இது எவ்வளவா இருக்க போகுது? மைய கோணம் பரிதி கோணம் எவ்வளவா இருக்க போகுது? அது அரைவாசி. ஆகவே 30 பாகையாக இருக்கும். சரிதானே? ஆகவே நாங்க நேரடியாக முதலே போட்டிருக்கலாம். என்ன காரணம்? இந்த வில்லால பரிதில எதிரமைக்கிற கோணம் அதே வில்லால
பெரிதில் எதிரமைக்கும். ஆகவே இது ரெண்டும் எப்படிப்பட்ட கோணம்? ஒரே துண்ட கோணமாக இருக்கும். இது ரெண்டும் ஒரே துண்ட கோணமாக இருக்கும். ஆகவே என்னது ரெண்டும் சமன். ஆகவே இதுவும் 30 பாகையாக காணப்படும். சரிதான பிள்ளைகள்? ரைட்.